பிசிஓடியில் வரும்போது முக்கியமான நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வைட்டமின் டி வந்து குறைவாக இருக்கும் பிளட்டில். ஸோ வைட்டமின் டி சத்து கரு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கரு வளர்ச்சிக்கு இப்போ பிசிஓடியில் நீர்க்கட்டிகள்லாம் இருக்கும். அதனால் மந்த்லி அவங்களுக்கு பீரியட் சைக்கிளே நார்மலாக இருக்காது. மாதம் மாதம் ஹார்மோன்ஸ்லாம் அங்கே சரியாக வந்து உற்பத்தி ஆகணும். அதுக்கு கருமுட்டை வளரணும். வளர்கிறதுக்கு வைட்டமின் டி தேவை. ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வைட்டமின் டி குறைவாக இருக்கும், அல்லது B12 குறைவாக இருக்கும். ஸோ சத்துக்களே குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு சத்துக்கள்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து. தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா செலினியம் சத்து ரொம்ப அவசியம். அதனால தான் தைராய்டு இருக்கவங்களுக்கு ஸோ பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து தினமும் ஒரு 4 பீஸாவது சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா செலினியம் சத்து அதில் அதிகமாக இருக்குது. அதே போல் தைராய்டு பேஷண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு வைட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய உணவுகளும் அவங்க எடுத்துக்கணும். அதனால் காலையில் சுக்கு கொத்தமல்லி காஃபி, அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நம்மளோட மஞ்சள், மிளகு இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்படிங்கிறனால இந்த சுக்கு கொத்தமல்லி காஃபியில் மிளகு, மஞ்சள் எல்லாமே போட்டு பட்டையெல்லாம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தைராய்டு பேஷண்ட்ஸ் அப்படிங்கும்போது வந்து வெயிட் வந்து குறைக்கிறது அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். பிசிஓடி இருக்கவங்களுக்கு அதே போல் தான். ஸோ 2 பேருக்குமே வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வெயிட்டை முதல்ல குறைங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த டயட் லிஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணி கூட அவங்களால வெயிட்டை குறைக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்யும் போது அவங்க ஸ்ட்ரெஸ் லெவலோட உடற்பயிற்சியை செய்யக்கூடாது. இப்போ வந்து வாக்கிங் போகிறதாகட்டும், அல்லது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதாகட்டும், எந்த உடற்பயிற்சி செய்யும் போதும் அவங்க வந்து மைண்டு ஃப்ரீயாக, ரிலாக்ஸாக, ஒரு ஹாப்பியாக அந்த ஒர்க் அவுட்டை பண்ணணும். அப்போ தான் அவங்களோட உடல் வந்து குறையும். ஸோ கம்ப்ளீட்டாக குழந்தையின்மை பிரச்சனைக்குன்னு வரும்போது அவங்களோட ஃபிசிக்கல், அவங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, உணவு முறை எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.